ಇಲ್ಲಿ ಮುಂದೆ ಎಲ್ಲೋ ಇಲ್ಲ, ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗ್ಬೇಕು. ಕರೆಕ್ಟಾಗಿ ನೋಡಿ ಹೇಳಿ. ಹಾಂ ಒರೆಸ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು ಸರ್. ಪುಲಿವೆಂದಲ ಮೇಲೆ ನೀವು ವೆಂಕಟಾಪುರಂ ಅಂತ ಬರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ನಾವು ಡಿಸೈಡ್ ಮಾಡೋಣ. 2 ರೂಟ್ ಇದೆ ಅಲ್ಲಿ. ಹೆಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು? ರೈಟ್ಗೆ ಹೋದ್ರೆ ಅದು 20 ಮಿನಿಟ್ಸ್ ಅಂತೆ, ಲೆಫ್ಟ್ ಹೋದ್ರೆ 7 ಫಾಸ್ಟ್ ತೋರಿಸೋದು. ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಪುಲಿವೆಂದಲ ಮುಂಚೆ ஒரு கடை கூட இல்லை, ಅಂಗಡಿ கூட இல்லை. పులివెందుల 28 కిలోమీటర్స్. పులివెందుల ಹೆಂಗೆ ಹೋಗ್ತೀರಾ? 716 ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? 716 716 ಹೋಗ್ತಿದ್ದೀರಾ? 716 ಹೋದ್ರೆ ಹೆಂಗೆ ನೀವು ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಓಕೆ, ನಮ್ಮದು ಅದೇ ರೂಟೇ ಇವಾಗ. 716ಗೆ ಹೋಗೋದು. ಓಕೆ, 716 ಹೋದ್ಮೇಲೆ ಅಲ್ಲೊಂದು ಸಿಟಿ ಸಿಗ್ತದೆ, ಪುತ್ತೂರು. ಪುತ್ತೂರು ಹತ್ರ ನಮಗೆ ಇನ್ನೂ ಹಿಂದೆನೇ. ಸರಿ, ಆಯ್ತು ಬಿಡು. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಇದೆ? 80 ಆಗುತ್ತೆ. ಆರಾಮಾಗಿ ಆರಾಮಾಗಿ ಸಿಗುತ್ತೆ. ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. ಯಾವುದೋ ಇದೆ ರೋಡ್ ಮಧ್ಯ. ಓದಿನಾ? ಓದ್ತೀನಿ, ನೋಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸರ್. ಇವತ್ತಿಗೂ ಹನುಮ மனு, அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க மனு, இது வந்துட்டு கோபிலா வந்துட்டு ஒரு பிக் ப்ராஜெக்ட், ஓகேவா? அந்த 9 நீங்கள் ஒரே நாளில் பார்க்கறது நம்மளுக்கு டைம் சேவிங்கு. எல்லாரும் டைம், அதாவது அந்த இடத்த தகுந்தவங்களை நம்ம கூப்பிட்டு போனாதான் நம்மளுக்கு சீக்கிரம் வேலை ஆகும், ஓகேவா? 1000-2000 யோசிக்காம ஓகேவா, கைடு வச்சுட்டு சொல்றதை கேட்டுட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம எங்க போறது? அதுக்கு தானே இப்போ நான் இப்போ ஈவினிங் கிடக்கிறோம். அதுங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா ಓಕೆ, ನೀವು ಯಾನೆ ಅದು ಯಾನೆ ಎಲ್ಲ ನಡೆಯಮ್ಮ. ಪುರಿ ಎಲ್ಲ ಬಂಡೆ ತರ ಬಂಡೆ. ನೋಡಿ, ಇಟ್ಸ್ ರಾಕ್ பட் இட்ஸ் லுக் லைக் எலிஃபென்ட். அதாவது ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறது ஓகே. அதாவது நம்ம தெரியாத இடத்துக்கு போகிறோம், எப்படி டைம் ஆகும்னு தெரியாது. நான் தான் சொல்கிறேன், அதெல்லாம் 2 நாளில் பார்க்க வேண்டியது. ஆனால் ஒரு நாள்லேயே முடிச்சா வரைச்சோம். நீங்கள் பிளான் போட்ட மாதிரி 3ஆவது நாள் எரகண்டையும் வீரபிரமேந்திரரும் பார்க்கலாம், ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் 9 நரசிம்மரும் ஒரு உக்கர ஸ்தம்பமும் பார்த்தா நாளைக்கு சாயந்தரம் வேலை முடிஞ்சிச்சு. எத்தனையோ இது வரைக்கும் எவ்வளவோ செலவு பண்ணிருக்கீங்க, 1000கணக்கில் எவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒன்று செய்யறது யாருக்கோ செய்ய போறீங்க, ஓகேவா? இப்போ அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குன்னா அவன் எத்தனை டைம் அந்த இடத்துக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அதே அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். அவங்களே ஒரு காவல் தெய்வம் மாதிரி தான் அந்த இடத்துல. அவங்கள வச்சு நம்ம போனோம்னுக்கு நிலமையில நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு